ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிரதமர் பேசியதற்கு பின்னணியில் சூர்யா கொடுக்கிற ஆதாரன்றது திமுக எம்பிக்கள் தலைவர்கள் பேசியதுதான். ஆனா பிரதமர் ஒட்டுமொத்தமா சொல்றாரு, தென்னிந்தியாவில உங்களை அவதூறா பேசுறாங்க, இழிவா பேசுறாங்க. அவர் இன்னும் சொல்றாரு அது இந்தி கூட்டணி கட்சிகள், அதாவது இன்னும் அரசியல் படுத்துறாரு. அது போக சனாதன தர்மம் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்றாரு. உங்களுக்கு அவர் கோட் பண்ணது சொல்றேன், மன்னிக்க கூடாது, மறக்க கூடாதுன்னா அதுல எங்க பிழை இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிரதமர் ஃபேக்சுவலா தப்பு பண்றாரா என்ன? நிச்சயமா. அதாவது முதல் கேள்வியோட கிரக்ஸே அதுதானே. முழு தேர்தல் பரப்புரையிலும் இதையே பேசியிருந்தால் யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க. தென் மாநிலங்களில் தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் தென் மாநிலத்துடைய அரசியலின் உள்ளடக்கத்தை நீக்கிவிட்டு அதில் 2-3 பேர் பேசின இந்தியா கூட்டணி கட்சியினரால் கூட சுட்டி காட்டப்பட்டு மாற்றிக்கொள்ளப்பட்டு திருத்தி கொள்ளப்பட்ட, இப்போ நீங்கள் அந்த கோமுத்திர மாநிலங்கள் அப்படின்னு 19 ரூபா சொல்லக்கூடாது, எல்லாருமே அங்கே கோமியம் குடிக்கிறது இல்லை, ஓகே, இது மாதிரி விஷயங்கள் ஓகே, இதுக்கு மொழிக்கு சம்மந்தம் இல்லை இல்லையா? இப்போ நம்ம என்ன இதில் பார்க்க வேண்டி இருக்குன்னா, இந்த கண்டிப்பதற்கும் விமர்சிப்பதற்கும் குரல் இருக்கிற ஒரு ஜனநாயக கட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, இது இந்த நாட்டை பாதுகாக்குமா, அல்லது ஒவ்வொரு தேர்தல் கட்டத்துக்கும் தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிற இரட்டை நாக்கு, 3 நாக்கு, 4 நாக்கு கொண்ட பிரிவினைவாதம் பலன் கொடுக்குமா? இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், தென் மாநிலங்கள்ல சில மாடலை உருவாக்கி இருக்கோம். பிரதமர் மோடி அதை மறைச்சிட்டு தான் இந்த விவாதத்தை வைக்கிறார். தென் மாநிலங்களில் இதை எல்லாத்தையும் விட்டுருங்க. அந்த மெட்ரோ ரயிலுக்கும் பஸ்ஸுக்கும் ஒரு உதாரணம் சொன்னார் பாருங்க. பெண்கள் இலவச பயணம் போவதால் மெட்ரோ ரயில் முதலாளிகள் ஓடி விடுவார்களாம். எங்க ஹைதராபாத்தில் ஒரு LNT நிர்வாகம் சொல்லுதான், நான் பங்குகளை விற்று விடுவேன் என்று. அதுக்கு எந்த முன்னுதாரணமும் இல்லை. சென்னை எடுத்தீங்கனாலே தெரியும், பஸ் ஓட்டுறவங்களுக்கும் மெட்ரோ பயணிகள் அதிகரிச்சிருக்காங்களே தவிர பஸ்ஸில் இலவச பயணம் கொடுத்ததுனால மெட்ரோ பயணம் குறையலை. இலவச பயணம் என்பது உண்மையில நம்ம வரிப்பணத்திலிருந்து நமக்கு சப்சிடைஸ் பண்றது. சாதாரண தொழிலாளிகள், தினக்கூலிகள் அவர்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை மிச்சப்படுத்துவதற்காக செய்யற திட்டம். ஆனா பிரதமர் எப்படி பேசுறாரு, சில மாநில கட்சிகள் மாநிலத்துடைய நிதியை இது போல தவறாக அவதூறா பயன்படுத்துறாங்களா, ஏன்னா வாக்குறுதி கொடுக்கறதுக்காக. இல்ல, இந்த விஷயத்தை சொல்லிட்டு தானங்க அதுக்கு பிறகு இதுக்கு போறாரு அவரு. தென் மாநிலங்கள்ல இருந்து உத்தரப்பிரதேச மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயத்தை நாங்க வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். யூபி மக்களுக்கு இந்தி கொடுங்க, எங்களுக்கு தான் இந்தி வேண்டாம். நீங்க இந்தி திணிப்பு என்று வரும் பொழுது இந்தி திணிப்பை கண்டிக்கிற மாநிலத்துல கண்டிப்பு குரல் எப்படி வேணா வருது. நீங்க ஷார்ப்பா வரணும், கரெக்டா வரணும்னா இப்ப ஒண்ணும் இல்லைங்க. இவங்க கட்சியில ஒரு நபர் சேர்றாரு, யூடியூபர். அந்த நபர் தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் கொல்லப்படுவதாக அவதூறு செய்தவர் மணிஷ். அந்த அவதூறுக்காக வழக்கை எதிர்கொள்கிறவர். வழக்குல இருந்து என்ன காப்பாற்றினது பிஜேபி தான், நான் பிஜேபியில போய் சேர்றேன்றாங்க. இன்னைக்கு அது மாதிரி வீடியோக்களை தூக்கிட்டு தமிழ்நாட்டில இருந்து இவங்க தாமரக்குடியை தூக்கிட்டு ஊபிக்கு போயிருக்காங்களாம். நீங்க ஊபியில் அரசியல் பண்ணுங்க, நீங்க ஊபியில் அரசியல் பண்ணுங்கன்ற நானு. ஆனா ஊபி மக்களுக்காக நல்லது பண்ணுங்க, நாங்க அதை தானே சொல்றோம். எங்க வரிப்பணத்திலிருந்து அதிகமான பங்குகளை நீங்க எடுத்து இது போன்ற மாநிலங்களுக்கு கொடுக்குறீங்க, அப்படியாவது கொடுங்க. ஆனா வளர்ச்சி திட்டங்களை கொண்டு. என் கேள்வி என்னன்னா, பிரதமர் பேச்சுல ரெண்டா பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, மெட்ரோ ரயில் திட்டம் இருக்கிற போதே தேர்தலுக்காக இவங்க இலவச பஸ் பயணம்னு கொடுக்கறாங்க, மெட்ரோ நட்டத்துல போகுது. இல்ல, அது உண்மை இல்ல. ஃபேக்சுவலா இருந்தா பரவாயில்ல, இல்ல அது ஃபேக்சுவலா தப்பு. ஹைதராபாத் LNT நிறுவனத்துடைய ஒரு நபர் சொன்னாரே தவிர ஃபேக்சுவலா அது உண்மை கிடையாது. ஒரு பிரதமர் ஃபேக்ட் பேசுவாரா இல்ல பிரச்சாரத்துக்கு எதை வேணா பேசுவாரா? நமக்கு தெரியாதுங்க, அவரு ஃபேக்ட் பேசலன்னு சொல்றாங்க. ஆமாங்க, இந்தியால தமிழ்நாட்டுல உதாரணம் இருக்கு. மெட்ரோ பயணத்துடைய அதனால தான் தமிழ்நாடு முதலமைச்சர் எண்ணிக்கையை குறிப்பிட்டு பேசுறாரு. பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது. நீங்க சொல்றதுக்கு இதுக்கு உண்மை இல்ல. இன்னொன்னு நான் கேக்குறேன், ரயில் ஓடுற ஊர்ல எல்லாம் பஸ் ஓடுறது இல்லையோ? பஸ் ஓடுறதுனால ரயில்ல மக்கள் ஏற மாட்டாங்களோ? நீங்க வந்தே பாரத்ல 3000 ரூபாய் டிக்கெட் கொண்டு வந்தீங்க. ஏசி பஸ்ல அதை விட கம்மியான டிக்கெட் எல்லாம் ஏசி பஸ்ஸுக்கு போயிட்டாங்க. பிரதமர் மோடி ஏசி பஸ் முதலாளிக்காக பேசுறான்னு சொல்லலாமா? வந்தே பாரத் விட்டு தப்புன்னு சொல்லலாமா? வந்தே பாரத்தை கட்டணம் குறைச்சி எல்லா மக்களுக்காக விடுங்க நாங்க கேட்கிறோம். ஏங்க, ரயில்ல முதியோருக்குன்னு ஒரு சலுகை இருந்ததுங்க, அதை வெட்டினது பிரதமர் மோடி. அதை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதானே? நாங்க இலவச பயணம் கொடுத்தோம், நாங்க சொல்லி ஓட்டு கேட்கிறோம். ஓகே,
நீங்க அதை சொல்லுங்க. நான் வந்தே பாரத்துக்கு 3000 ரூபாய் டிக்கெட் கொடுத்தேன், 6000 ரூபாய் டிக்கெட் கொடுத்தேன், மத்த வண்டியெல்லாம் நான் தான் ஸ்லோவா ஓட்டுனேன்னு சொல்லுங்க. ரெண்டா பார்க்க முடியாதா? இலவசங்களுக்கு எதிராக பிரதமர் வந்து பேசுறார், தேர்தல் இலவசங்களுக்கு எதிராக பேசுறாருன்றது ஒண்ணு. உத்தரப்பிரதேச மக்கள் அவதூறுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க, அவங்க பக்கம் பிரதமர் அவங்களோட அசோசியேட் ஆயிட்டு போயிருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியாது. இல்ல, அதுக்கு முன்னால யூபிஏ கொண்டு வந்த உணவு பாதுகாப்பு சட்டம் இல்லைன்னா இன்னைக்கு ரேஷன் கிடையாது. 80 கோடி மக்களுக்கு நான் தான் ரேஷன் தரேன், இலவசமா ரேஷன் தரேன்னு சொல்ற மோடி அதை சட்டமாக்கிய, அதற்கு முன்பு மக்கள் நல திட்டங்கள் தான் கொள்கை என்று ஆட்சி நடத்திய முந்தைய அரசாங்கங்களுடைய நலத்திட்டங்கள்ல கிரெடிட் எடுத்துக்கிறார்ல. நீங்க அப்ப வந்து இலவசம்னா மொத்தமா இலவசமே கொடுக்காதவங்க அப்படின்னா ஏன் தெலுங்கு தேசம் கட்சி வந்து இதே மாதிரி வாக்குறுதிகளை கொடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல நிக்கிறாங்க? இல்லங்க, இவங்க வந்து ரட்ட வேஷம். நீங்க ஒன்ன செஞ்சா அறையா சொல்லுங்க. உண்மையில பிரதமர் மோடி ஏன் எதிர்க்கட்சிகள் நோக்கி இப்படி குற்றம் சாட்டுறாருன்னா, இப்ப கூட மக்கள் நல திட்டங்கள் விவாத பொருளாக கூடாதுன்னு பாக்குறாரு. டிவிசிவாவே பேசணும். வடக்கா தெக்கா? எங்க வடக்குங்கிற வார்த்தையில தப்பு எதுவும் கிடையாது. வடக்கு வடமொழின்னு சொல்லி இருக்கோம், மொழி பேர சமஸ்கிருதம் சொல்லல அப்படின்னு கேட்டு வடமொழின்னு தான் இங்க பயன்படுத்தி இருக்கோம். நாங்க சொல்றது திசை குறிப்பிட்டு சொல்வது தமிழின் இயல்பு. அதுல அவமானம் என்ன? பிரதமர் பேசுவதன் அதுக்குள்ள அரசியல் தான்றீங்க, வாக்கு அரசியலுக்காகத்தான் ஒவ்வொரு ஃபேஸ் எலெக்ஷனுக்கு ஒவ்வொரு வாயில பேசிக்கிட்டு. சூர்யா, சுருக்கமா இதுக்கு பதில் சொல்லி. மெட்ரோ திட்டம் பத்தி சொல்லிடுறேன். அது வந்து ஒரு ஆதித்தக்குன்ற ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில சொன்ன விஷயம். அது வந்து முதல்வர் மறுத்திருக்கிறார். இப்ப ஹைதராபாத் மெட்ரோ வந்து காங்கிரஸ் கட்சி அங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி டிசம்பர் 2023 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு நாள் ஒன்றுக்கு 5,50,000 பயணிகள் மெட்ரோவை பயன்படுத்தி இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அது வந்து 4,70,000 குறைந்திருக்கு. அதனால எல்என்டியினுடைய பிரசிடென்ட் அண்ட் சிஎஃப்ஓ சங்கர் ராமன் அப்படின்றவர் இது இனிமே எங்களுக்கு வயபிளா இருக்கிற மாதிரி தெரியல, 2026க்குள்ள நாங்க இதை வந்து 90% பங்குகள் எங்க கிட்ட இருக்கு, அதை நாங்க வந்து வித்துடலாம்னு முடிவு பண்ணோம். பிரதமர் எதுவுமே பேச எனக்கு தானே. நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன். நாம வந்து தனியார் மையத்துல லண்டன்ல இதே மாதிரி போக்குவரத்து விட்டாங்க, அது தனியார்ல செயல்பட்டுச்சா? லாபத்தை பாக்குறவன் இப்படிதாங்க. அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்தா அந்த திட்டத்தை நிறுத்தும்பா. நீங்க அரசாங்கத்துல இருக்கிறவங்க எல்என்டிக்கு பேசுவீங்களா, மக்களுக்கு பேசுவீங்களா? தமிழ்நாட்டுல உதாரணம் இருக்குல்ல, இலவச பேருந்து கொடுத்ததால இலவச பேருந்தில் சேமித்த தொகை மெட்ரோவுக்கு போகிறது தமிழ்நாட்டுல. ஏன்னா அந்த பெண்மணியுடைய மகன் சேமித்த தொகை கரண்ட் பில் ஏத்துறதுல, பால் பில் ஏத்துறதுல அதுல போகுது, மெட்ரோக்கு போகுது. ரெண்டு விஷயம் சேமிக்குமா இல்லையா? இப்போ அதுதானே இப்ப பிரச்சனை. பால் பில் ஏற்றம் கரண்ட் பில் ஏற்றத்துல போயிடுது. நாளைக்கு உங்க பிரதமர் மெட்ரோ ஃப்ரீ ஆகறன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பிரதமர்னு சொல்லுங்க. இதையே பிளவாத அரசியல் நாடு முழுக்க மெட்ரோ ஃப்ரீ ஆகறன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹேப்பி வெட்டிங் என்றும் ட்ரெண்டிங். ஹேப்பி வெட்டிங். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.